மீன் பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து ஒரு சூப்பரா கேஷ் நெட் வாங்கியிருக்கேன் மக்களே. கேஷ் நெட்னா ஒண்ணும் இல்ல, விசிறி வலை தான். விசிறி வலை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில யூஸ் பண்ற மாரி கிடையாது. சைனா விசிறி வலை ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதுக்காக நான் சைனாலேருந்தே ஒரு விசிறி வலைய வாங்கியிருக்கேன். இந்த விசிறி வலை பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. ஆனா இத எப்படி வீசுறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. எனக்கு இதுல வீசிய அனுபவமே கிடையாது. அதுக்காக இந்த வலைய வீசுறதுக்கு சுகுமாரனாவ கூட்டு வந்திருக்கேன். அவர் இப்ப இந்த வலைய வீசி மீன் பிடிச்சு தருவாரு. நம்ம சமைச்சு சாப்பிடலாம் வாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா, வலைய எடுத்துட்டு தண்ணிக்குள்ள இறங்கி வேகமா பார்த்தீங்கன்னா, வலைய உதறி ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவர் வலைய உதறின வேகத்திலே தெரிஞ்சிருச்சு அவர் இந்த வலையை சூப்பரா வீசுவாருன்ட்டு. அண்ணா வீசுனா அடுத்து நான் வீசுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா வலையை எடுத்து தண்ணிக்குள்ள வேகமா போயிட்டாரு வீசுறதுக்கு. ஓங்கி வீசினாரு பாருங்க. வலை வந்து வட்டமாவே விழுவலைங்க, ரொம்ப சின்னோண்டு வட்டமா விழுகுது. சரி இன்னொரு வாட்டி வீசுங்கன்னு சொன்னா இன்னொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் விழுகுது. இது சரிப்பட்டு வராது, நான் வீசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் வலையை எடுத்து வீசினேன். அண்ணன் வீசினதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வட்டம், நான் வீசினதுக்கு வட்டம் கூட விழுகலைங்க. சரி நமக்கு செட் ஆகலன்னு ஆசிக்க நான் வீசுனா அவர் எனக்கு மேலே மோசமாக வீசுறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்த வலையை வித்த கடைக்காரனே வர சொல்லிட்டு அவனாவது ஒழுங்கா வீசுறானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா வலையை வந்தோன்னே வேகமாக உதறி எங்களை விட நல்லாவே வலையை எடுத்தாங்க. எடுத்து சூப்பராக வீசவும் ட்ரை பண்ணான். எங்கள் 3 பேரை விடவே ஃபஹீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த வலையை ஹேண்டில் பண்ணுறான். ரொம்பவே சீக்கிரமாக எடுத்து நல்ல தூரமாகவும் வீச ஆரம்பிச்சிட்டான். நார்மலாக நம்ம இந்தியன் மேக் வலையை வீசுற மாதிரி இந்த வலையை வீச முடியாது நண்பர்களே. இந்த வலையை வீசுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வீச வேண்டியதா இருக்கு. அப்படி வீசினா மட்டும்தான் இந்த வலை உடையுது. வந்து கொஞ்ச நேரத்திலே வலையை வீசி ஒரு கை நிறைய பார்த்தீங்கன்னா கெண்டை குஞ்சு மீனை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சின்ன வலையில நிறைய கெண்டை குஞ்சு மாட்டும். கெண்டை குஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஹீம் பார்த்தீங்கன்னா நிறைய கெண்டை குஞ்சு எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தா. இந்த சூப்பரான வீடியோவும் இந்த மாதிரி விசிறி வலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே அம்புக்குறி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வலையை எப்படி வீசுறது, இந்த வலையை வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம் பாருங்க நண்பர்களே.